வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இப்போ நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா சிஆர்பிஎஃபோட வாக்இன் இன்டர்வியூ பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க அண்ட் கம்பல்சரியாக இது கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டையர்ட் சிஏபிஎஃப்ஸ் அண்ட் எக்ஸாம்டு ஃபோர்ஸ் பர்சனல் மேல் அண்ட் ஃபீமேல் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பில்லிங் இருக்கோ அவங்களாம் 13/9/2021 15/9/2021 வரைக்கும் நடக்கிற இன்டர்வியூவை அட்டன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து வேரியஸ் சிஏபிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் போஸ்டிங் போடுவாங்க அப்படின்றதையும் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிட்டையர்ட் சிஏபிஎஃப்ஸ் ஏஆர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் 62 வயசுக்குள்ளே இருக்கவங்க பேராமெடிக்கல் கேடர் டியூட்டிஸில் ஃபில் பண்ணுவோம், அந்த பொசிஷனுக்கு ஃபில் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத தனித்தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏஆருக்கு பார்ப்போம். சிஸ்டர் பொசிஷனுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 52 வேகன்சிஸ், வாரண்ட் ஆஃபீஸர் ஃபார்மசிஸ்க்கு 26 வேகன்சிஸ், ரைஃபிள்மேன் லேப் அசிஸ்டன்ட்க்கு 11 வேகன்சிஸ் இருக்குது, ரைஃபிள்மேன் நர்சிங் அசிஸ்டன்ட்க்கு 46 வேகன்சிஸ் இருக்குது, ஆர்எஃப்பி ஃபீமேல் அட்டண்டன்ட்க்கு 8 வேகன்சிஸ் இருக்குது, ஆர்எஃப்டபிள்யூ ஏஒய்ஏக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது, ஆர்எஃப்டபிள்யூ ஃபீமேல் சஃபைக்கு 7 வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் இப்போ பிஎஸ்எஃப்க்கு பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்எஃப்பில் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 49 வேகன்சிஸ், லேப் டெக்னீஷியனுக்கு 40 வேகன்சிஸ், ஹெச்ஆர் அதாவது எக்ஸ்ரே அசிஸ்டன்ட்க்கு 41 வேகன்சிஸ் இருக்குது, ஹெச்சி ஃபிசியோதெரப்பி அசிஸ்டன்ட்க்கு 44 வேகன்சிஸ் இருக்குது, கான்ஸ்ட் என்ஏவுக்கு 199 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் சிஆர்பிஎஃப்க்கு ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 231 வேகன்சிஸ், ரேடியோகிராஃபருக்கு 17 வேகன்சிஸ், ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு 100 வேகன்சிஸ், ஃபார்மசிஸ்ட்க்கு 123 வேகன்சிஸ், டயட்டீஷியனுக்கு 1 வேகன்சி, அண்ட் பிளட் பேங்க் டெக்னீஷியனுக்கு 2 வேகன்சி, லேப் டெக்னீஷியனுக்கு 110 வேகன்சிஸ், இசிஜி டெக்னீஷியனுக்கு 1 வேகன்சி, டென்டல் டெக்னீஷியனுக்கு 5 வேகன்சி, WB or NAக்கு 588 வேகன்சிஸ், எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 93, எலக்ட்ரீஷியனுக்கு 1 வேகன்சி, டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு 8 வேகன்சிஸ், சிடி அண்ட் கிச்சன் சர்வீஸ்க்கு 125 வேகன்சிஸ், CTWMக்கு 4 வேகன்சிஸ், CTSKக்கு 128 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் ஐடிபிபி. ஸோ இதில் என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 18 வேகன்சிஸ், மெடிக்ஸ்க்கு 67 வேகன்சிஸ், ஃபார்மசிஸ்க்கு 11 வேகன்சிஸ், லேப் டெக்னீஷியனுக்கு 1 வேகன்சி, ஏஎன்எம்க்கு 15 வேகன்சி, ரேடியோகிராஃபருக்கு 1 வேகன்சி, எஸ்ஐ ஃபிசியோவுக்கு 1 வேகன்சி, எஸ்ஐ இஇஜிக்கு 1 வேகன்சி, எஸ்ஐ ஆப் டெக்னீஷியனுக்கு 1 வேகன்சி, அண்ட் எஸ்ஐ டயாலிசிஸ்க்கு 1 வேகன்சி, ஏஎஸ்ஐ சீனியர் எக்ஸ்ரேக்கு 1 வேகன்சி, சிடி பியூனுக்கு 1 வேகன்சி, சிடி டெலி ஆப்ரேட்டருக்கு 2 வேகன்சி, சிடி ட்ரெஸ்ஸருக்கு 3 வேகன்சி, சிடி லெனன் கீப்பருக்கு 1 வேகன்சி, போஸ்ட்மார்டம்க்கு 1 வேகன்சி, சிடி பிளாஸ்டருக்கு 1 வேகன்சி இருக்குன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ஸோ எஸ்எம்க்கு 1 வேகன்சி, சிஸ்டர் ஐசிக்கு 3 வேகன்சி, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 39 வேகன்சி, ஃபார்மசிஸ்ட்க்கு 1 வேகன்சி, ஏஎஸ்ஐக்கு 19 வேகன்சி, எஸ்ஐக்கு 1 வேகன்சி அதாவது ரேடியோகிராஃபருக்கு, அண்ட் ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபருக்கு 9 வேகன்சி, ஏஎஸ்ஐ லேப் டெக்னீஷியனுக்கு 12 வேகன்சி, ஏஎஸ்ஐ ஓடிக்கு 2 வேகன்சி, ஏஎஸ்ஐ டென்டல் டெக்னீஷியனுக்கு 2 வேகன்சி, ஹெச்சி நர்சிங் அசிஸ்டன்ட்க்கு 8 வேகன்சி, ஹெச்சி ஸ்டீவர்ட்க்கு 2 வேகன்சி, சிடிக்கு 5 வேகன்சி, சிடி லேப் அசிஸ்டன்ட்க்கு 23 வேகன்சி, ஹெச்சி ஃபிசியோதெரப்பிக்கு 15 வேகன்சி, ஹெச்சி எக்ஸ்ரே அசிஸ்டன்ட்க்கு 15 வேகன்சி, சிடி என்ஏ அண்ட் மெடிக்ஸ்க்கு 47 வேகன்சிஸ், ஏஎஸ்ஐக்கு 29 வேகன்சி, ஏஎஸ்ஐ எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 1 வேகன்சி, ஹெச்சி மெடிக்கு 2 வேகன்சி, ஹாஸ்பிட்டல் குக்கு 6 வேகன்சி, பியூனுக்கு 9 வேகன்சிஸ். டோட்டலாக ஏஆருக்கு 156 வேகன்சி, பிஎஸ்எஃப்க்கு 365 வேகன்சி, சிஆர்பிஎஃப்க்கு 1537 வேகன்சி, ஐடிபிபிக்கு 130 வேகன்சி, அண்ட் எஸ்எஸ்பிக்கு 251 வேகன்சி இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இடத்துல தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்டில். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸுங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எல்லா இன்டர்வியூமே 13/9/2020 அதாவது செப்டம்பர் 13 செப்டம்பர் 15 வரைக்கும் நடக்கும்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்த சென்டர்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாமே சிஆர்பிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் தான். இப்போ நான் லொக்கேஷனை மட்டும் ரீட் அவுட் பண்ணுறேன். டெல்லி, கவுஹாத்தி, ஜம்மு, ஹைதராபாத், அஜ்மீர், காந்திநகர், நாக்பூர், அலகாபாத், நீமச், முசாஃபர்பூர், ராஞ்சி, புவனேஸ்வர், பெங்களூர், பள்ளிபுரம் அண்ட் ஆவடி. ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணலாம் இன்டர்வியூக்கு அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓவர் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டெர்மினேட் பண்ண அவங்களுக்கு சப்போஸ் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இல்லை டெர்மினேட் பண்ண போகிறாங்கன்னா 1 month நோட்டீஸ் பீரியட் கொடுப்போம் அப்படின்றத இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அதாவது ப்ராவிடென்ட் ஃபண்ட், பென்ஷன், மெடிக்கல் அட்டெண்டன்ஸ், ட்ரீட்மெண்ட், சீனியாரிட்டி ப்ரமோஷன் இந்த மாதிரி எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க போஸ்டிங் போடுற சிஆர்பிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஷெட்யூல் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட்
இந்தியாவில் எந்த கண்ட்ரியில் இருக்க எந்த பார்ட்டில் வேணாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் செலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, எங்கே போஸ்டிங் போகிறதுன்னு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் கேட்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் இருக்காது அப்படின்றத இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த மாதிரி எந்த அலவன்ஸ் இருக்காது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டட் எக்ஸ் எம்ப்ளாயீஸ் www.crpf.gov.in போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அண்ட் மெடிக்கல் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்இன் இன்டர்வியூக்கு வர்றப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பி, அதாவது ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே கொண்டு பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் சர்டிஃபிகேட், பிபிஓ, டிகிரி சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 3 பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக எடுத்த 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா www.crpf.gov.in டைம் டு டைம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அதில் போய்ட்டு செக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.